அனைவருக்கும் வணக்கங்க. அக்ஷயா டைரி மிஷினரி கோயம்புத்தூர். இன்னைக்கு வந்து பிளேயர் டிராகன் சாப் கட்டர் கஸ்டமர் பிளேஸ்க்கு வந்திருக்கோம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் சோமனல் என்ற கிராம பக்கத்துல வந்திருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நம்ம டீம் வந்து எல்லாமே ட்ரெயின் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம எப்பவுமே நம்ம எங்க வேணாலும் நாங்க அங்க சர்வீஸ் பாயிண்ட் போயினா நியர்பையா எங்கெங்கெல்லாம் நம்ம மிஷினரிஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க போயிட்டு அவங்க விசிட் பண்றது வழக்கம். இன்னைக்கு நம்ம அங்க வந்திருக்கோம். கஸ்டமருக்கு கால் பண்ணி கேட்டிருந்தோம். ஃபார்ம் வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணிட்டு இருக்குங்க, எனக்கு வந்து ஹார்வெஸ்ட் வந்துடுச்சு, நான் ஒரு மக்காச்சோளம் வந்து கட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ வந்து நேரடியாக விசிட் பண்றதுக்காக வந்திருந்தோம். நம்ம கிட்ட வந்து இந்த பிளேயர் டைப் சாப் கட்டர் வாங்கியிருந்தாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது டிராக்டர் மவுண்ட், நம்ம பிடிஓ ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம கிட்ட டிராக்டர் இல்ல அப்படின்னா 3 HP 5 HP மோட்டார் கொண்டு நம்ம போட்டுக்கலாம், கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். டிராக்டர் இருக்கிறவங்க டிராக்டர் பிடிஓல மவுண்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லாதவங்க 3 to 5 HP நம்ம கஸ்டமைஸ் பண்ணி இது கொடுக்கலாம். ஆக்சுவலா வந்து பிளேயர் டைப் மாடலுக்கு வந்து 3 HPக்கு மேல போனாதான் அது வந்து நல்ல சாப்ஸ் பண்றதுக்கு நல்ல வசதியா இருக்குங்க. இது ஒரு மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா 1500 கிலோல இருந்து 2000 கிலோ வரைக்கும், அந்த 1.5 ல இருந்து 2 டன் வந்து ஈஸியா கட் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு மாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50 மாடு வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா பண்ணிக்கலாம். நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா தீவனம் கிடைக்கிறப்ப சாப் பண்ணி வச்சுக்கணும். அது நம்ம வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதை கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இவர் மக்காச்சோளம் வந்து ஒரு தோட்டத்துல போட்டிருக்கிறதுனால இப்ப அது ஹார்வெஸ்ட் பண்ற டைம் வந்துடுச்சு. ஸோ அதனால இவர் கட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் கால் பண்ணி கஸ்டமர் பிளேஸுக்கு கேட்டுட்டு நம்ம நேரடியா நம்ம போயிட்டு நம்ம விசிட் பண்ண ஆரம்பிச்சோம். போன உடனே நம்ம வந்து முதல் விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரைனிங்லேயே சொன்னது தான், அது வந்து ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டாலேஷன்ல சொல்லியிருப்போம். ஸோ இப்போ வந்து நாங்கள் போயிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் சாப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மிஷினில் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் லூப்ரிகேஷன் தான் நம்ம மெயினான ஒரு விஷயம். நம்ம லூப்ரிகேஷன் பார்த்துறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கிரீஸனுடைய அளவு வந்து கம்மியாக இருந்தது. ஸோ கிரீஸ் அப்ளை பண்ண சொன்னோம், ஆயில் லூப்ரிகேட் பண்ண சொன்னோம். அதுக்கு அடுத்து பிடிஓ அட்டாச்மெண்ட் டிராக்டர்ல மவுண்ட் பண்ணி அதை எடுத்துட்டு போனோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளேயர் டைப் சாப் கட்டருக்கு எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவபிள் பண்ணுவாங்க. அப்படி பண்றப்ப சர்ஃபேஸ் வந்து ஈவனா இருக்கணும். ஒருவேளை சர்ஃபேஸ் ஈவனா இல்லாத பட்சத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கமா ஓடி நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்பேலன்சிங் ஆயிரும் மிஷின். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அன்பேலன்சிங் ஆயிடும். ஸோ வந்து அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். சர்ஃபேஸ் வந்து ஈவனா இருக்கிற இடத்துல ஃபுட் அரஸ் மாதிரி ஒன்று வச்சு நம்ம வந்து பண்ணிக்கணும். ஸோ அந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸோ ஹாப்பி. ஸோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சோம். சாப்ஸ் பண்றது எந்த அளவு இருக்குன்னு பாருங்க. 4 பிளேடு இருக்குங்க. பிளேடு அப்படின்னு தான் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், சொல்லியிருக்கோம். ஸோ வந்து கட் பண்ணக்குள்ள எவ்வளோ சாப்ஸ் வந்து வெட்டுதுன்னு பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து தட்டு கொஞ்சம் முத்தலாக தான் இருந்தது. ஆனால் வந்து சாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கட் பண்ணியிருந்தது. அது இந்த பிளேயர்ல நீங்க ஈஸியாக பார்க்கலாம். இதுலயும் வந்து பார்வ் அண்ட் ரிவர்ஸ் அது மாதிரி விஷயம் இருக்கு, லீவர் இருக்கு. ஒருவேளை ஹெவியா இருக்கிற பட்சத்தில் உள்ள லாக் ஆயிடும். ஸோ அப்போ அந்த லீவர் பிடிச்சி ஃப்ரண்ட்ல இழுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ரிவர்ஸ் ஆகும். அதை மறுபடியும் புஷ் பண்ணி தள்ளனா நம்ம சாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது பிடிஓ மெத்தட்ல இருக்கக்கூடிய பிளேயர் டிராகன் சாப் கட்டர். ஒரு 50 மாடு வச்சிருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். இதை வாங்கி நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம். இப்போ மாட்டு பண்ணை வச்சிருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதுக்கு ஒன் டைம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுல வந்து பச்சை தட்டு மட்டும்தான் கட் பண்ணுங்களா, பச்சை தீவனம் மட்டும்தான் கட் பண்ணுங்களா அப்படின்னு கிடையாது. 2 ட்ரையும் கட் பண்ணும், பச்சையும் கட் பண்ணுங்க. 2 மிக்ஸ் பண்ணியும் கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம இந்த கஸ்டமர் ஃபீல்டுக்கு போறப்ப அவர் அந்த டைம்ல வந்து மக்காச்சோள தட்டு தான் கட் பண்ணிட்டு இருந்தார். மக்காச்சோளம் முத்தலாவே இருந்தது. ஆனா இருந்தாலும் பாருங்க, கிளிப்ஸ்ல பாருங்க, சாப் வந்து சின்னதா சாப்ஸ் பண்ணியிருந்தது. ஸோ அந்த விஷயத்துல நாங்க நேரடியா விசிட் பண்ணி பாக்குறப்ப ஸோ ஹாப்பி, கஸ்டமரும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. ஸோ மிஷினை எப்படிலாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னோம். ஸோ இந்த பிளேயர் சாப் கட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 மாடுகளுக்கு மிகுதியாக வச்சுருக்கவங்க வச்சுக்கலாம். ஒருவேளை நான் அந்த இடத்துல எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை, ஆக்சுவலாக எங்ககிட்ட இப்போ மோட்டார் ஈக்கிற மாதிரி இல்லை, ஒருவேளை டிராக்டர் மவுண்ட் போட்டு பிடிஓ அட்டாச் பண்ணி தான் நாங்கள் சாப்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவோம்னா நீங்கள் ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஒருவேளை இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து மோட்டார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்துக்கலாம். மினிமம் 3 to 5 HP வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் சாப் கட்டரை பற்றிய விவரங்கள் வேணும், இதை பற்றி மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸ்க்ரோலிங்கில் நம்பர் வந்துட்டு இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும். எங்களுடைய ஐகார்ட்ஸில் எங்களுடைய சேனல் அக்ஷயா டைரி மிஷினரிஸ் சேனல்ஸ்னுடைய வீடியோஸ் வந்து டிஸ்பிளேட் ஆகும். ஐகார்டில் வீடியோஸ் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய டெமோஸ்ட்ரேஷன், இது எப்படி பயன்படுத்தலாம், இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கஸ்டமர் ஃபீல்டில் போயிட்டு ஒவ்வொரு
ஒவ்வொரு முறையும் நாங்கள் சர்வீஸ்க்காகவோ இல்லை சர்வீஸ் என்கொயரியை நாங்கள் பண்ணுவோம். அந்த மிஷின் கொடுக்கறது மட்டும் எங்களுடைய ஒர்க் இல்லை, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒவ்வொரு மாதமும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமர் பிளேஸ்க்கு போறப்ப நேரடியாக விசிட் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி நாங்கள் என்கொயர் பண்ணுவோம். ஸோ எங்களிடம் தரமான எல்லாரும் சொல்ற மாதிரி இல்லாம எங்ககிட்ட ஒரு தரமான ஒரு பொருள் இருக்கு, சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. நீங்க கண்டிப்பா வாங்கிக்கலாம். இதை பத்தி டீடைல் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு வரும். நாங்க போடுற இன்ஃபர்மேட்டிவான விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.